நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை என அறிக்கை வாயிலாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரே ஆண்டில் 26,000 கோடி அரசு மானியம் அளித்தும் 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை என்று அவர் காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் 2022-23 ஆண்டில் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் அதிக இழப்பை சந்தித்த 3 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொண்ட இழப்பு மட்டும் 16,000 கோடி என்று அந்த நிதி ஆணையம் முதன்மை அறிக்கையிலே தெரிவித்துள்ளது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டுள்ளன என்பதற்கு இதுவே சான்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 102 பொதுத்துறை நிறுவனங்களில் 100 நிறுவனங்கள் மட்டும்தான் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் 54 நிறுவனங்கள் லாபத்திலும் 35 நிறுவனங்கள் நஷ்டத்திலும் இயங்கி வருகின்றன. லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவும் இல்லை. மது வணிகம் செய்யும் டாஸ்மாக், உழவர்களிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு நிலங்களை பறித்து 1000% மேல் அதிக விலை விற்பனை செய்யக்கூடிய ஷிப்காட் போன்ற நிறுவனங்கள் தான் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 54 நிறுவனங்களும் சேர்ந்து 2022-23 ஆண்டில் ஈட்டிய லாபம் வெறும் 2,500 கோடி மட்டும்தான் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய 35 நிறுவனங்கள் அதே ஆண்டில் ஏற்படுத்திய இழப்பு 16,000 கோடி ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஆண்டில் மேலும் 11 நிறுவனங்களுடைய இழப்பு குறித்த முழுமையான தகவல்கள் நிதி ஆணையத்திற்கு அளிக்கப்படவில்லை எனவும் அந்த தொகையும் சேர்ந்தால் அது 18,000 கோடி என்று 2வது இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இழப்பை எதிர்கொண்ட நிறுவனங்களில் மிகவும் முக்கியமானது தமிழ்நாடு மின்சாரத்துறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2022-23 ஆண்டில் மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியம் 9,192 கோடி இழப்பை சந்தித்துள்ளது. அதற்கு முந்தைய ஆண்டான 2021-22 ஆண்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் 9,000 கோடி அளவுக்கு இழப்பினை சந்தித்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மின் உயர்வின் மூலமாக 7 மாதங்களில் மட்டும் 23,000 கோடி கூடுதலாக வருவாய் கிடைத்திருக்கிறது. அப்படி அதிக வருவாய் கிடைத்தும் கூட மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்குவதற்கு காரணம் என்ன என்றும் அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து திமுக அரசினுடைய ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகத்தான் பொதுத்துறை நிறுவனங்கள் சீரழிந்து விட்டது. வரி அல்லாத வருவாய் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்கு ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் அன்புமணி காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.